ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். பைரேட்னாலே பணம் இல்லையா? பைரேட் கிளஸ்டர்ஸ்ன்னு நீங்க டேபிள்ல வச்சிருந்தாலும் சரி, வீட்ல வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஹால்ல ஒரு பைரேட் கிளஸ்டர்ன்னு ஒரு இவ்ளோ பெரிய ஸ்டோன் வச்சிருந்தாலே, பணம் வந்து கொட்டும் அப்படின்னு நம்பப்படுது. பைரேட்னாலே மணி தானே. அப்போ இந்த பைரேட்டு ஒரு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்டோட இருந்தா எவ்வளோ நல்லாருக்கும். சாலிக்கிராமம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சாலிக்கிராமங்கிறது ஒரு நதியின் நேபாள்ல ஒரு நதிக்கரையில கிடைக்கக்கூடிய ஒரு கல்லு. அதுல ஃபாசில்ன்னு சொல்லக்கூடிய சில உயிரினத்தின் அப்ப நெறைய 1000 ஆண்டுகள் அப்படி ஒரு இருக்குது ஃபாசில் அதுல பதிஞ்சிருக்கும். அது அந்த கல்ல நம்ம எப்படியோ அது வந்து கூழாங்கல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது வந்து பெரிய சாலிக்கிராம கல். இந்த கூழாங்கல் மாதிரி இது வந்து ரொம்ப ரேரு. இது எனக்கு கிடைச்சதே ஒரு அதிர்ஷ்டம்னு அப்படின்னு நினைக்கக்கூடியது. இந்த மாதிரி கூழாங்கல் மாதிரி இருக்கும். இதுல வேரியஸ் நெறைய சைஸஸ் வருது. இத ஒரு பக்குவமா உடைக்கும்போது, இதுக்குள்ள அப்படியே ஒரு நத்தையோ, இல்ல ஒரு அப்படியே சுருண்டு விஷ்ணு சக்கரம் மாதிரி ஒரு சுருண்ட ஒரு ஷேப் வரும். இது சாலிக்கிராம கல். இப்போ நம்மளுடைய பைரட் பணத்திற்கான பைரட்டும் இந்த சாலிகிராம கல்லுக்குள்ளேயே இருந்ததுன்னா, அது எவ்ளோ பெரிய விஷயம் இல்லையா? அவ்ளோ பணத்திற்கு பணமும் ஆச்சு. கடவுளுக்கு விஷ்ணு கடவுளுக்கு கடவுளும் ஆச்சு. இந்த சாலிகிராம கல்ல சும்மா வீட்ல வச்சு பூஜித்தாலே மகாவிஷ்ணுவின் அனுக்கிரகம் கிடைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புறோம். அதனாலேயே வீட்ல வந்து வச்சு பூஜை செய்வாங்க இல்லையா? அது கிடைக்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப காஸ்ட்லி கூட. இப்போ இந்த கல்லுலயே இங்க நான் வந்து க்ளோஸ் அப் ஷாட் போட சொல்றேன். இந்த கல்லிலேயே பைரைட்டும் சேர்ந்திருக்கு. அப்போ பணம் பிளஸ் கடவுளின் அருள். இது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கிடைக்கிறது வந்து பலாயிரத்துல 1 கிடைக்கும். அந்த மாரி எனக்கு இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் கிடைச்சது. சரி இத பத்தி பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த பைரைட்டும் சேர்ந்த சாலிகிராம கல்ல நம்ம பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணும்போது, இதுல நம்ம லக்ஷ்மி மந்திரங்களும் சொல்லலாம். பெருமாள பூஜித்தாலே வந்து லக்ஷ்மி வந்து பிரசன்னம் ஆயிடுவா இல்லையா? அப்போ சாலிகிராம கல்லுல இருக்கும் பெருமாளின் விஷ்ணுவின் அம்சம் கொண்டது தானே இந்த கல். அப்போ இந்த கல்லை நம்ம பூஜிக்கும் போதே மகாலட்சுமியின் அருள் நம்மளுக்கு கிடைச்சிரும். அத தாண்டி இதுல பைரேட் இருக்கும்போது, அப்போ பணத்திற்கான பணமழை கொட்டுன்னு கொட்டுறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த அ சாலிக்கிராம கல். இது வந்து நெறைய சாலிகிராம கல் நானும் பார்த்துருக்கேன், வந்திருக்கு. ஆனா பைரட்டோட கலந்து இது இப்ப தான் பார்க்குறேன் நானு. ஸோ அத பத்தி பேசணும்னு சாலிகிராமம் பத்தியே பேசணும்னு நெனச்சேன். ஆனா பைரட்டோட வந்ததுனால இது இம்பார்ட்டன்ட்டா ஒரு வீடியோ போடணும்னு போட்டேன். ஸோ இந்த சாலிகிராம கல்ல நெறைய மித்ஸ் அதாவது பெண்கள் தொடக்கூடாது, வீட்ல வச்சு பூஜை செய்யக்கூடாதுன்னு இந்த மாதிரியான ஒரு ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. பட் அதெல்லாம் கிடையாது. பெண்களும் பூஜை செய்யலாம். வீட்லயும் வச்சுக்கலாம். இதனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பூஜை அறையில வைக்கும்போது அந்த இடத்துல சுத்தபத்தமா இருக்கும். ஜென்ரலாவே ஒரு பூஜை அறையோ, ஒரு ஆல்டரோ வைக்கும்போது கண்டிப்பா சுத்தமா தான் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான இடத்துல இத வச்சு, உங்க வீட்ல மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்ததுன்னா, அதுக்கு 2 பக்கத்துலயும் சைட்ல வச்சுக்கலாம். எப்பல்லாம் பூஜை பண்றீங்களோ, இப்படி ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணிட்டு திரும்ப அழகா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரியான பண்ணும்போது பணமழை கொட்டும். மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு நெறைய கிடைக்கும்.